சில நாட்களுக்கு முன்னால குமரிக்கும் திருநெல்வேலிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். எலெக்ஷன் வந்துருச்சுன்னு இப்ப அடிக்கடி வர வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே, வெள்ளம் வந்தப்போ எங்க இருந்தீங்க? 2 இயற்கை பேரிடர் அடுத்தடுத்து தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தாக்குச்சு. பிரதமர் மோடி அவர்களே, ஒரு பைசாவாவது கொடுத்தீங்களா? இல்லையே, நிதிதான் தரல. ஓட்டு கேட்டு வந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது சொன்னீங்களா? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலனாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை, தர வேண்டியதை, உதவ வேண்டியதை உடனடியாக கொடுக்கணும்னு நாங்க செயல்பட்டோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நேரு, ஐபி, ஏவாவேலு, KKSSR, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், உதயநிதி ஸ்டாலின், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி, மனோ தங்கராஜ் எல்லோரும் இங்க அனுப்பி வச்சோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சைகள் அளிக்க, தொற்று நோய் எதுவும் வராமல் தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு தலைமையில் 2500க்கு மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்த உத்தரவிட்டேன். அதேபோல் உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை களத்திற்கு அனுப்பி வைத்தேன். தமிழ்நாட்டோட மொத்த அமைச்சர்களும் இங்க வந்து தங்கி நிவாரண பணிகளை ஈடுபட்டாங்க. மக்களோட மக்களா கூடவே இருந்து ஆறுதல் சொல்லி என்ன தேவைகள்னு கூடவே இருந்து வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க. ஏன், நானும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல வெள்ளத்தால கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினேன். கடந்த பிப்ரவரி 25 அன்று தூத்துக்குடி நடந்த நிகழ்ச்சியில திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த 38,614 பேருக்கு 118 கோடியே 87 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கின கைதான் இந்த கை. ஒன்றிய அரசு கிட்ட என்ன கேட்டோம்? மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கணும்னு 2 இயற்கை பேரிடர்களுக்கான இழப்பீடு, மறுசீரமைப்பு நிவாரண தொகையாக 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். தொடர்ந்து கேட்கிறோம், தந்தாங்களா? இல்ல. நாம் உரிமையோடு கேட்பதை தர மறுக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போறோம். இந்த கூட்டத்தின் மூலமாக நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன். எப்படி கவர்னர் மூக்கறுப்பு பட்டு வெக்கம் இல்லாமல், சூடு சொரணை இல்லாமல் இன்னும் பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அதேபோல் நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறோம். சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புற சட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லுங்கன்னு நீதிமன்றம் போனோம். பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக்க வலியுறுத்த நீதிமன்றம் போனோம். இப்ப நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும். பாஜக எத்தகைய ஓர வஞ்சனையான அரசாக நடந்துகிட்டு இருக்கு. ஓர வஞ்சனை மட்டுமா பண்றாங்க? நிதியையும் தராம நம்ம மக்களை ஏளனம் வேற பண்றாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பேசுறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிவாரண நிதியும் தரமாட்டாங்களாம். மாநில அரசு மக்களுக்கு நிவாரண தொகையை வழங்கினா அதையும் பிச்சைன்னு ஏளனம் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அரசு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம்.
அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவுறதுதான் அரசனுடைய கடமை. அதை கேட்கிறது மக்களுடைய உரிமை. மக்களாட்சிகளை மக்களையே அவமதிச்ச போதே உங்களுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு. அம்மையார் அவர்களை ஒரு முறையாவது மக்களை சந்திச்சு பாருங்க, அப்ப தெரியும் மக்கள் உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பிச்சைங்கிற வார்த்தையே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது.